வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் திருச்சாபுரம் மங்களபுரீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போகிறோம். பூமியிலிருந்து மண்ணை தோண்டும் போது சிலைகள், சிவலிங்கம், புதையல்கள் எல்லாம் கிடைச்சி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பெரிய கோவில் முழுவதும் மணலால் மூடப்பட்டு பின் கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோவில் மணலால் மூடப்பட்டு பின் கண்டெடுக்கப்பட்ட அற்புதமான அதிசயம் வாய்ந்த கோவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். முருகனுக்கு இக்கோவிலில் வேல், மயில், கொடி ஆகியவைகள் இருக்காது. இங்கு விசாலாட்சியும் விஸ்வநாதரும் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். இக்கோவிலில் உள்ள மூலவர் அகஸ்தியரால் கடல் மணலால் செய்யப்பட்ட லிங்கம். தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஆனாலும் லிங்கம் கரைவதில்லை. அதிசயம் வாய்ந்த சிவலிங்கம் தான் இந்த கோவில்ல இருக்கு. சம்பந்தர், சுந்தரர், சேக்கிழார், அகஸ்தியர் ஆகியோர் வழிபட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலமாகும். சயன நிலையில் உள்ள ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் லிங்கம் இங்கு இருக்கு. 8 பட்டைகளுடன் கூடிய அழகிய லிங்கம் ஆகும். ஏற்கனவே நம்ம சேனல்ல திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் கோவிலை பதிவிட்டுள்ளோம். இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து வீரட்டானேஸ்வரர் அருளையும் பெறுக. இத்திருக்கோவிலில் சுவாமி 3 நிலைகளில் நமக்கு அருள் பாலித்து வருகிறார். நின்ற நிலை, அமர்ந்த நிலை, சயன நிலை ஆகும். நின்ற நிலையில் சுவாமி சதுர வடிவ ஆவுடையுடன் இருப்பார். அமர்ந்த நிலையில் வட்டமான ஆவுடையில் இருப்பார். 4 யுகமாக சிவபெருமான் இக்கோவிலில் குடிகொண்டுள்ளார் என்பது இக்கோவிலின் வரலாறு. சுவாமிக்கு திருச்சாபுரநாதர், மங்களபுரீஸ்வரர் என்ற பெயர் உண்டு. அம்பாளுக்கு சத்யாயதாட்சி, வேல் நடுங்கண்ணி, மங்களாம்பிகை என்ற பெயரும் உண்டு. பிரகாரத்தில் பைரவரும் சூரியனும் இருக்கின்றனர். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் செல்லும் சாலையில் ஆலப்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு நவகிரக சன்னதி உள்ளது. 9 நவகிரகங்களையும் சுற்றி வருவோம். இக்கோவிலில் சுவாமியும் அம்பாளும் ஒன்றாக ஒரே வடிவில் இருப்பது மிகவும் சிறப்பு ஆகும். சுவாமியே அம்பாளாகவும் அம்பாளே சுவாமியாகவும் காட்சி தருவது மிகவும் சிறப்பு ஆகும். அம்பாளுக்கு பௌர்ணமியில் தேன் அபிஷேகம் நடைபெறும். குழந்தை இல்லாதவர்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த தேனை வாங்கி உண்டால் புத்திர பாக்கியம் உண்டாகும். மஞ்சள், குங்கும அபிஷேகம் செய்வது இக்கோவிலில் வழக்கமாகும். அம்பாளும் சுவாமியும் ஒரே வடிவில் இருப்பதால் இவ்வாறு அபிஷேகம் நடைபெறுகிறது. இங்கு பெரிய நாகத்தின் சிற்பம் உள்ளது. அகஸ்தியர் இத்தலத்தில் இருந்தபொழுது சிவபெருமான் கைலாயத்திலிருந்து திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்தால் திருமணம் நிச்சயம் நடைபெறும். இங்கு பிரம்மா, லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரரையும் காணலாம். திருமணம் ஆகாதவர்கள் அவர்களது ஜென்ம நட்சத்திரத்தினன்று சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சள் குங்குமம் தினமும் நெற்றியில் இட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது திருமண யோகம் கைபெறும். இங்கு இசை தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி கலைவாணி சொரூபத்தில் அருள் பாலித்து வருகிறார். இச்சிலையை தட்டும் பொழுது சப்தஸ்வர ஓசைகள் எழும்புகின்றன. விநாயகர் சோபெரு மகா மங்கள கணபதியாக இருக்கிறார். இக்கல்வெட்டில் வள்ளலார் பூஜை செய்ததும் சோழர்களும் பாண்டியர்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் 4:30 மணி முதல் 6 மணி வரை அபிஷேகம் நடைபெறும். நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் கல்வியிலும் இசையிலும் சிறந்து விளங்க தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி வெள்ளை கொண்டக்கடல மாலை அணிவித்தோம் என்றால் கல்வியிலும் இசையிலும் சிறந்து விளங்கலாம். நாயன்மார்களை வணங்குவோம். இங்கு நடராஜர் சன்னதி உள்ளது. நடராஜரும் சிவகாமி அம்பாளும் இருக்கின்றனர். இக்கோவிலில் உள்ள மூலவர் அகஸ்திய பெருமானால் கடல் மணலால் செய்யப்பட்ட லிங்கம். முதலில் செய்யும் பொழுது லிங்கம் வரவில்லை.
பிறகு அகஸ்தியர் தனது கையில் இருந்த மூலிகை சாறை பிழிந்து அதன் பின் லிங்கத்தை பிடித்தார். ஆதலால் லிங்கம் ஒரு புறம் மேடாகவும் ஒரு புறம் பள்ளமாகவும் இருக்கும். மூலிகையால் செய்யப்பட்ட லிங்கம் என்பதால் இங்கு வந்து வணங்கினால் நம் உடலில் உள்ள நோய்கள் நலமாகும். திருமணம் நடைபெறவும், குழந்தை பாக்கியம் உண்டாகவும், கல்வியிலும் இசையிலும் சிறந்து விளங்கவும், நோய் நொடிகள் தீரவும் முக்கிய பரிகார தலமாகும். இத்திருக்கோவிலில் பங்குனி மாதம் பஞ்சமி திதியில் கொடி ஏற்றப்பட்டு அதிலிருந்து 9ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெறும். 10ஆம் நாள் தெற்போற்சவம் நடைபெறும். மங்களபுரீஸ்வரரை தரிசிப்போம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.